பெரிய மாடலும் அந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க. அதெல்லாம் வைக்கக்கூடிய பிறகுலாம் அல்லாஹ் சபிச்சுட்டான். ஒட்டுமுடி வைப்பவர்களையும், ஒட்டுமுடி வைத்துக் கொள்பவர்களையும், வைத்துக் கொள்பவர்கள்னா யாரு? அந்த நம்ப வைக்கிறோம். அத வச்சு நமக்கு தூண்டுறாங்க பாருங்க. நீங்க வச்சு உர்றாங்க பாருங்க. அவங்கள. நீங்க வச்சு அவங்க தலையில வச்சு உர்றீங்க. நம்ம தலையில வைக்க போறதில்ல. அவங்க ஒரு தலையில வைக்கிறாங்க. அந்த மாரி மனிதரையே அல்லாஹ் சபிக்கும் பொழுது, அப்ப வச்சுக்கிட்டவங்கள அல்லாஹ் எப்படி சபிப்பான்? அதெல்லாம் திங்க் பண்ணுங்க மக்களே. இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு ஹராமான ஒரு விஷயம். அல்லாஹ் சபிக்கப்பட்ட ஒரு விஷயம். இறைவனுடைய சாபத்த அலட்சியமா நினைக்காதீங்க. அந்த சாபம் வந்து அளவுக்கு மீறி இருந்துச்சுன்னா, இறைவன் இம்மையிலே தண்டிப்பான் உங்கள. அப்புறம் அல்லாஹ் நெருக்கடியான வாழ்க்கைய குடுத்துட்டான்ட்டு இன்னும் நீங்க புலம்புவீங்க. அதனால இப்பயே சிந்திக்க முயற்சி பண்ணுங்க. மறுமையில போய் கதறி நின்று இறைவன பார்த்து கதறியபடி நிக்கிறதுக்கு, உண்மையிலேயே அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு ஒரு வாய்ப்ப குடுத்துருக்கான். இம்மை நமக்கு ஒரு வாய்ப்பு தான், ஒரு அவகாசம். ஒரு நாள் நம்ப உயிரோட இருக்கோமா, அல்ஹம்துலில்லாஹ் அடுத்த நாள் நம்ம எந்திரிக்கிறது இறைவன் கையில இருக்கு. அந்த ஒரு நாள் நம்மள உயிரோட வச்சானா, நமக்கு ஏதோ நன்மைய சேர்க்கறதுக்கு நம்ம இறைவன் தூண்டுறான்னு நம்ம நெனச்சுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். அத விட்டுட்டு ஒவ்வொரு நாளையும் இப்படி அ ஒரு ஒரு எது ஒரு நார்மலான விஷயம். இந்த மாரி ஒரு விஷயத்துக்காக உங்களுடைய ஈமான தயவுசெய்து விட்றாதீங்க. கொஞ்சம் சிந்திக்க முயற்சி பண்ணுங்க. பச்சை குத்திக் கொள்வதும், பச்சை குத்தி விடுபவர்களையும் அல்லாஹ் சபிச்சுட்டான். ஒட்டுமுடி வைப்பவர்களையும், ஒட்டுமுடி வைத்துக் கொள்பவர்களையும். அதான் மழுங்க மொட்டைய மொட்டை மாரி மழுங்க அடிக்கிறதும். ஆண்களுக்கு மொட்டை அடிப்பது ஹலாலு. அது உம்ரா சைடுல ஆண்கள் அடிச்சுக்கலாம். ஆனா பெண்களுக்கு அல்லாஹ் ஹராமாக்கி வச்சிருக்கான். அத செய்யக்கூடாது. அத சபிச்சுட்டாங்கிற பொழுது, அந்த விஷயத்துலருந்து நம்ம தடுத்து தான் இருக்கணும். ஒரு சில ஊர்கள்ல இந்த மாரிலாம் அநியாயமெல்லாம் நடக்குது. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் அவங்களுக்கெல்லாம் நேர்வழிய குடுக்கணும்னு அல்லாஹ்ட்ட துஆ செய்து வண்ணமா இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. எங்களால முடிஞ்ச ஒரு நல்ல இறைப்பணிய தான் நாங்க எத்தி வைக்கிறோம். அத கேட்கிற மனப்பான்மையோட அல்ஹம்துலில்லாஹ் மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க மூலியமா அடுத்தவங்க அத கேட்டு ஃபாலோ பண்ணாங்கன்னா, அந்த நன்மை உங்களுக்கும் கிடைக்கும். இறைவன்ட்டயும் நமக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்கும். அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவ ஷேர் பண்ண முயற்சி பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.